திருமணத்தை மீறிய தகாத உறவு என்பது ஏதோ ஒரு மரணத்தில் கொண்டு போய் நிறுத்தும். அது தற்கொலையாக இருக்கலாம், சார்ந்தவர்களுடைய கொலையாக இருக்கலாம், சார்ந்தவர்கள் செய்து கொள்ளக்கூடிய தற்கொலையாக இருக்கலாம், இல்லை உன்னை சார்ந்தவர்கள் இதை பொறுத்து கொள்ள முடியாமல் உன்னை கொலை செய்வதாக இருக்கலாம். இந்த தகாத உறவு, திருமணத்தை மீறிய தகாத உறவு என்பது எங்கோ எப்படியோ ஏதோ ஒரு இடத்தில் ஒரு மரணத்திற்கு ஊன்றக்கூடிய விதையாகத்தான் இருக்கும்ன்றதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்படின்னா திருமணத்துக்குள்ள ஒருத்தர் மாட்டிக்கிட்டா அப்படியே சாகணுமா கடைசி வரைக்கும்? இந்த கேள்வி வருது. யாரும் அப்படியெல்லாம் சொல்லலை. இங்கே ஒன்றும் சட்டம் அவ்வளோ கடுமையாலாம் இல்லை. உனக்கு ஒரு கல்யாணம் பிடிக்கலையா, கோர்ட்டுக்கு போ, எனக்கு ஏன் இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லு, வெளியே வந்துரு. அதுக்கப்புறம் நீ என்ன வாழ்க்கையை வேணா அமைச்சிக்கோ. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க கோர்ட் முடிவெடுக்குது. யார்கிட்ட குழந்தைங்க இருக்கணும், இன்னொருத்தர் எப்படி பார்க்கலாம் குழந்தைங்கள, இதுக்கெல்லாம் சட்டம் இருக்கு. ஆஹா, நான் இதுக்கெல்லாம் போனேன்னா கோர்ட்டுக்கு எனக்கு சண்டை போடணும், நான் அவ்வளோ நேரம்லாம் என்னால் கோர்ட்டில் செலவு பண்ண முடியாது அப்படின்னா, எதுக்காகவும் யாருக்காகவும் நான் நேரம் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னும் போது, நான் என்னுடைய ஆசைகளை இன்றே இப்படியே, அதாவது நான் ஒரு கவிதைக்காக கூட நான் விரும்பாத ஒரு வரி எது தெரியுங்களா? இன்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை, என்ன நாளை என்பது அது வெறும் கனவு, நான் நட்டதும் இன்றே ரோஜா பூக்கணும். நான் அந்த வரியை விரும்புறது இல்லை சார். என்றைக்கும் நட்டதும் ரோஜா அன்னைக்கே பூக்காது. ஒரு ரோஜா நட்டா பதியன் போட்டா அதுலேருந்து அந்த ரோஜாக்கு செடி ஊற்றி தண்ணி ஊற்றி